வணக்கம், இது நம்ம வெடித்திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் கல்வன். இந்த படம் ஏப்ரல் 4ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஜிவி பிரகாஷ், இவானா, பாரதி ராஜா, தீனா, ஞான சம்பந்தம் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு PV சங்கர். இந்த படத்தோட கதை சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கிற இருட்டிப்பாளையம்ன்ற கிராமத்தை சேர்ந்த கெம்பன் அவன் கூட்டாளியோட சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரவும் முயற்சி பண்றான். ஆனா அவங்க அதுக்கு 2 லட்ச ரூபா காசு கேட்கறாங்க. அப்பதான் கெம்பனுக்கு யானைகிட்ட அடிபட்டு சாகுறவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிவாரண தொகையா 4 லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்கன்றது தெரிய வருது. அதனால கெம்பன் ஒரு முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு தாத்தாவை தத்தெடுத்து ஊருக்கு கூட்டு போறான், அவரை யானைகிட்ட அடிபட்டு சாகடிக்கிறதுக்காக. இப்போ அந்த தாத்தாவோட நிலைமை என்னாச்சு, கடைசியில கெம்பன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்தாப்லையா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன். கவர்மெண்ட்ல கொடுக்குற நிவாரண தொகைக்காக ஒரு தாத்தாவை தத்தெடுத்து அவர் யானைகிட்ட அடிபட்டு சாகடிக்கிறதுக்காக கூட்டு போறாப்புல ஹீரோ. இதுதான் படத்தோட ஒன்லைன். ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போயிடும். என்னதான் அந்த ஒன்லைன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை பில்டப் பண்ணி கொண்டு போன விதம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, என்டர்டெய்னிங்காகவும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு வழியா செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ள வந்து சொல்ல வந்த கதையை ஓரளவுக்கு கிளியராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லி படத்தை முடிச்சிருந்தாங்க. ஸோ படத்தோட இடைவேளைக்கு அப்புறம் தான் நமக்கும் படத்துக்குமான அந்த இடைவேளை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதுவுமே ஃபுல்லாலாம் குறையாது. என்னதான் ஓப்பனிங் சீன்லேயே அந்த கதையோட ஒன்லைன் மேலே நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கதை போகும். அது எதுக்குன்னா கதைக்குள்ளே போகிறதுக்காக. அதாவது ஹீரோ மூலமாக ஹீரோயினையும், ஹீரோயின் மூலமாக அந்த தாத்தாவையும் கதைக்குள்ளே கொண்டு வரதுக்காக. இதில் ஹீரோயின் இல்லாமலேயே அந்த ஹீரோவையும் அந்த தாத்தாவையும் மீட் பண்ண வச்சிருந்துருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா படமும் எடுத்தோன்னே கதைக்குள்ளே போயிருந்திருக்கும், நமக்கும் அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனா இப்படி பண்ணியிருந்தா படத்துல லவ் பாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாதுன்றதுக்காக ஹீரோ மூலமா ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஹீரோயின் மூலமா அந்த தாத்தாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கதைக்குள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு சிலர் பொறுமை இழந்து படத்தோட பாதிலே தியேட்டரை விட்டு வெளியே போனாலும் போயிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல சொன்ன கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லி அதை செகண்ட் ஹாஃப்க்கு பில்டப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு அவங்க யதார்த்தமா கதைக்குள்ள போறேன்ற பேர்ல கதைக்குள்ள போறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டதுனால நம்மளால படத்து கூட சுத்தமா கனெக்ட் ஆக முடியாமலே போயிருது. குறிப்பா ஹீரோ கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ற சீனு, ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிற சீனு, அவங்களுக்குள்ள லவ் பில்டப் ஆகிற சீனு, இதெல்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு. அதுவும் காமெடின்ற பேர்ல நம்மளை அங்கங்க லைட்டா சிரிக்க வச்சிருந்தாலும் பல இடங்கள்ல பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏனோ தானோன்னு போனாலும் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த கதையை கொண்டு போன விதமாகவும் சரி, சீன்ஸ் வைஸும் சரி, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. அப்படியும் இடையில லைட்டாக டிவியேட் ஆனாங்க, ஆனால் பட்டுன்னு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஓவராலாக நேரடியாக சொல்ல வேண்டிய கதையை சுற்றி வளைச்சு சொன்னதுனால ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக இல்லை. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக அந்த காட்டையும் அந்த ஊரையும் ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவும் காமிச்சிருந்தாங்க. ஈவன் சிஜி கூட ஓகேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் ஒன்று கூட இம்ப்ரெசிவா இல்லை. அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் எல்லா கேரக்டர்ஸையும் ஓரளவுக்கு யதார்த்தமா வடிவமைச்சிருந்தாலும் ஒரு சில கேரக்டர்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தாங்க. அதனாலேயே ஒரு சில முக்கியமான எமோஷனல் மொமெண்ட்ஸ் கூட நமக்கு பார்க்க கிரிஞ்சா ஃபீல் ஆச்சு. குறிப்பா ஹீரோயின் கேரக்டர் படத்துக்கு கூட ஒட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் படத்துக்கு தேவையே இல்லைன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஜிவி பிரகாஷ், இவானா, தீனா, பாரதி ராஜா, ஞான சம்பந்தம்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாலும் யாரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. மொத்தத்தில் இந்த கல்வன் நமக்கு ஒரு கிரிஞ்சி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி வெள்ளக்கணி தட்டி விட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸாக ஜஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.